வா, என்ன வெயில், செம வெயில். கண்ணாடி வைப்போம். என்ன சார் வெறுப்பா பேசிட்டே இருக்கீங்க? இந்த சூரிய ஒளி வெயில் வேற வெறுப்பா இருக்கு. இந்த வெயில் ஒரு கால் நிக்காதா? இந்த உடம்புல படும்புல சூடா இருக்கு. அழகா உள்ளாடி ஏசியில அழகா இருந்தேன். வெயில் வேற தாங்கல சார். சூரிய ஒளியை நம்ம உடம்புக்கு தேவைதான் சார். சார் காலையில தூக்க எழும்பி 6 மணி to 8 மணிக்குள்ளாடி நம்ம சூரிய ஒளியில இருக்கும்போது நமக்கு நிறைய பலன் கிடைக்குது சார். நம்ம உடம்புல உள்ள சதை எலும்புகளுக்கு நல்ல வலிமை அடையும், வைட்டமின் டி கிடைக்கும், நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அன்னைக்குள்ள நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். சூரிய ஒளியில நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும்போது கண் பார்வைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஏன் தோல்ல படும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நமக்கு அதிகமா கிடைக்கும். தோல் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு வலுவடையும். அது மட்டும் இல்லாம இந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்போது நைட்டு நமக்கு நல்ல தூக்கம் வரும். நல்ல அன்னைக்குள்ள நாள் வந்துட்டு சந்தோஷமான தருணத்தை உணர்வோம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். இயற்கையோட சேர்ந்த ஒரு கனெக்ஷனோட நம்ம அந்த சூரிய ஒளியில நம்ம கொஞ்ச நேரமாவது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம 6 to 8 உள்ள நிற்கும் போது நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம உடம்புல பாக்டீரியா வைரஸ் போன்றவை அணுகாம இது பாதுகாக்குது. இதே சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்போது நம்ம சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துது. நமக்கு நுரையீரல், புற்றுநோய் இந்த மாதிரிப்பட்ட வியாதிகள் நம்ம உடம்புல அண்டாம பாதுகாக்கிற இந்த சூரிய ஒளி முக்கியமா தேவை. நம்ம தோல்ல படும்போது நம்ம தோல்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாறும். நம்ம முகத்துல இருக்க முகப்பருக்கள், கருப்பு போல வரக்கூடிய அந்த வெட்டுகள் எல்லாம் நம்ம மாறி நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். சூரிய ஒளி உடம்புக்கு ரொம்ப அவசியம். நம்ம என்னதான் ஆபீஸுகள்லயும் கார்கள்லயும் ஏசியில நம்ம நிறைய நேரம் இருந்தாலும் நம்ம சூரிய ஒளி வந்துட்டு வெளியில நம்ம உடம்புல பட்டாதான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நமக்கு பலம் கொடுக்கும். இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, நம்ம சூரிய ஒளி வந்துட்டு நம்ம உடம்புல படும்போது எவ்வளவோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம உணரணும்னா நம்ம காலையில கொஞ்ச நேரம் நம்ம சூரிய ஒளியில இருக்கிறது நல்லது. அதுக்காக காலையில கடுமையான வெயில்ல நடக்கணும், அதுல நிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. காலையில 6 to 8 மணிக்குள்ள கிடைக்கிற அந்த சூரிய ஒளி வெயில்ல நம்ம கொஞ்ச நேரம் நிற்கும் போதுதான் நல்ல பலன் கிடைக்கும்.